ஏழாவது அத்தியாயம். ஏழாவது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. பக்திர்பவதி நைஷ்டிகி. ஏதத் யோனீனி பூதானி ஏதத் யோனினி பூதானி சர்வாணி இத்யுபதாரயா சர்வாணி உபதாரயா. அஹம் கிருஷ்ணஸ்ய ஜகதः அஹம் கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவ பிரளயஸ்ததா. பிரபவ பிரளயஸ்ததா. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதுக்கு மொழிபெயர்ப்பு. படைக்கப்பட்டவை அனைத்தும் மேலே ஏதத் இவ்விரண்டு இயற்கைகள் யோனினி பிறப்பின் மூலம் பூதானி எல்லா படைப்புகளும் சர்வாணி எல்லா இதி இவ்வாறு உபதாரய அறிவாய் அகம் நான் கிருஷ்ணஸ்ய எல்லாம் அடங்கிய ஜகதக உலகின் பிரபவ தோற்றம் மூலம் பிரளய அழிவு ததா அதுபோல. மொழிபெயர்ப்பு. படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையைச் சேர்ந்தவையே. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. பொருளுரை. எவையெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் ஜடம் மற்றும் ஆத்மாவின் உற்பத்தி பொருள்களே. ஆத்மாவின் படைப்பின் ஆதாரம் ஜடம் ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டதாகும். ஆத்மா ஜட வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உண்டாக்கப்படுவது அல்ல. மாறாக ஜட உலகம் ஆன்மீக சக்தியின் அடிப்படையில் படைக்கப்பட்டுள்ளது. ஆத்மா இருப்பதால் தான் ஜட உடல் வளர்கின்றது. ஒரு குழந்தை பால்ய பருவத்திற்கும் பின்னர் இளமை பருவத்திற்கும் வளர்வதற்கு காரணம் உயர் சக்தியான ஆத்மா அதனுள் இருப்பதே. அதுபோலவே மாபெரும் பிரபஞ்ச தோற்றம் பரமாத்மாவான விஷ்ணுவினாலேயே வளர்கின்றது. இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை உருவாக்க ஆத்மாவும் ஜடமும் இணைகின்றன. இவ்விரண்டும் இறைவனின் சக்திகளாகும். மேலும் அவரே எல்லாவற்றுக்கும் மூல காரணமாவார். பகவானின் நுண்ணிய அம்சமான ஜீவன் வானுயர்ந்த கட்டிடம், பெரிய தொழிற்சாலை அல்லது பெரிய நகரத்திற்கு கூட காரணமாக அமையலாம். ஆனால் அவன் பெரிய பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்க முடியாது. பெரிய பிரபஞ்சத்தின் காரணம் பெரிய ஆத்மாவான பரமாத்மாவே. பரமனான கிருஷ்ணரே பெரிய ஆத்மா, சிறிய ஆத்மா இரண்டுக்கும் காரணமாவார். எனவே அவரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாவார். இது கட உபநிஷத்திலும் 2.2:13 உறுதி செய்யப்படுகிறது. நித்யோ நித்யானாம் சேதன சேதானாம். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா
चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्री विशाखावितां च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त नमस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चात्देशतारिणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। இன்னைக்கு ஏகாதசி ரொம்ப முக்கியமான நாள். எல்லா ஏகாதசியும் முக்கியம்தான். குறிப்பிட்டாப்புல இந்த ஏகாதசி அந்த ஏகாதசின்னு கிடையாது. சில பேர் சில ஏகாதசி தான் முக்கியம்னு பேசுவாங்க நினைக்கலாம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. எல்லா ஏகாதசியும் முக்கியம். அது ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பாக பகவத்கீதாவில் பாகவதம் கண்டிப்பாக படித்தாகணும். அப்படின்னா மற்ற நாள் தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலி பாகவதம் பகவத்கீதா எப்போவுமே படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். ஏகாதசி அன்னைக்கு ஜாஸ்தி படிக்கணும், ஜாஸ்தி பகவான் ஸ்மரணம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா கூட உண்மையில் நம்ம ஒரு ஆத்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இந்த ஒரு ஸ்லோகம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா. ஆக்சுவலி அந்த மாதிரி பல ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் அந்த டிரான்ஸ்லேஷன் படிங்களேன், மொழிபெயர்ப்பு. படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையைச் சேர்ந்தவையே. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாய அறிவாயாக. இந்த உலகத்தை ரெண்டு இயற்கை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒன்று ஜட இயற்கை, ஒன்று ஆன்மீக இயற்கை. சில பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறாரு. உணர்வுலேருந்து தான் ஜடம் வரும் அப்படிங்கிறார். உணர்வுலேருந்து தான் ஜடம் வரும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா ஜடத்துலேருந்து உயிர் வருதுங்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் அது சான்ஸ் இல்லை. கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணாலும் அது நடக்காது. உணர்வுலேருந்து ஜடம் வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மைக் இருக்குன்னா இந்த மைக்கு தானாக உருவாகலை, இது ஜடப்பொருள். ஒரு உணர்வு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இதை செஞ்சுருக்காங்க. அப்படின்னா அந்த உணர்வு இருக்கிறதுலேருந்து தான் இது வரும், இது தானாக வராது. ஸோ சில பிரபுபாத் ரொம்ப அழகாக சில உதாரணங்களை கொடுக்குறார்.
நீங்கள் சில வெளிநாடெல்லாம் போனீங்கன்னா 100 மாடி கட்டடமெல்லாம் இருக்குது. ஒரே பில்டிங் 100 மாடி இருக்கும். அது ஒரு மனிதன் கட்டுறான். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஸோ 100 மாடி கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு மனிதன், ஒரு உணர்வு இருக்கக்கூடிய, உயிர் இருக்கக்கூடிய மனிதன் தேவைப்படுறான். இந்த உலகம் எவ்வளோ பெருசு, பல கோடி கிரகங்கள் இருக்குது. அப்போ இது கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நபர் தேவை. கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார், அதை அழிக்கிறதும் நான் தான் அப்படிங்கிறார். இந்த கடைசியில் இந்த லைன் இருக்கு இல்லையா, மொழிபெயர்ப்பில். ஆமாங்க பிரபு. அதோட தமிழ் என்ன? ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த உலகத்தில் பல பொருள் அழியும், அதுவும் கிருஷ்ணர் தான் பண்ணுறார். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் சில பொருள்லாம் தொலைப்போம். நம்ம நிறைய சொத்து இருக்கலாம், பட்டுன்னு போயாகும். அதுவும் கிருஷ்ணா தான் பண்ணுவார். ஏன் பண்ணுறாருன்னு அது ரெண்டாவது. ஆனால் அவர் எது பண்ணாலும் பர்ஃபெக்ட். பகவான் கிருஷ்ணர் எது பண்ணாலும் அது கரெக்ட் தான். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் கிருஷ்ணர் தெரியாமல் நடக்காது. எது நடந்தாலும் கிருஷ்ணர் தெரிஞ்சு தான் நடக்கும். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் கிருஷ்ணரோட சாங்ஷன் இல்லாமல் நடக்காது அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்குது பகவத்கீதையில். அவர் தெரியாமல் எதுவும் நடக்காது. ஒன்று அவர் ஒன்று பண்ணுறாருன்னா அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுவார். அவர் தப்பு பண்ணுறது அப்படின்னு ஒன்று கிடையாது. அப்படின்னு ஒன் சென்ஸ் நம்ம வாழ்க்கையில் கூட எனக்கு தப்பாக நடந்துருச்சுன்னு நம்ம சொல்லிக்கல முடியாது. ஜென்ரலாக பேசும்போது சொல்லுவோம், எனக்கு அநியாயம் நடந்துருச்சு, எனக்கு மட்டும் அநியாயம் நடக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது கரெக்டாக தான் நடக்கும். அது புரிஞ்சுக்கிறது கடினமாக. ஸோ பட் ஏன் பகவான் இதெல்லாம் உண்டாக்குறார்? இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கணும், நமக்கு ஒரு ஃபேமிலி உண்டாக்கணும், எனக்கு ஒரு ஆசை, அது நடக்கணும், இது நடக்கலை, உட்காந்து நம்ம ஏதோ புலம்பிக்கிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கோம். பட் உண்மையில் பகவத்கீதை படித்தாகணும். காரணங்கள் இருக்குது, இதெல்லாம் சும்மா எதுவும் நடக்கலை. இது மறுபடியும் காரணம் பார்த்தா அஃப்கோர்ஸ் எல்லா காரணம் கிருஷ்ணா தான். நாமளும் ஒரு காரணம் இருக்குது. ஓகே, நம்ம சைடில் ஒரு சில தப்பெல்லாம் இருக்குது, நிறையவே இருக்குது. அதுக்காக அவரும் நம்ம வேணுங்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இந்த அத்தியாயம் பகவத்கீதையில் கூட இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். இந்த ஜடத்தை பற்றி கிருஷ்ணர் ஜடத்தை உண்டாக்குறார். இந்த ஜடம் கூட பகவான் தான் வருது. ரொம்ப ஒரு பாகவத்தில் ரொம்ப அற்புதமாக பேசப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் இந்த உலகத்தை எப்படி படைக்கிறாருன்னா, இந்த உலகத்தை நமக்கு என்னென்ன மாதிரி ஆசைகள் இருக்கோ அந்த ஆசையெல்லாம் இந்த உலகம் நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியமாக கிருஷ்ணர் பண்ணியிருக்காரு. ஒரு 100 வருஷம் முன்னாடி இத்தனை கார், விதவிதமான கார்லாம் கிடையாது, இப்போ இருக்கிற பொருள்லாம் கிடையாது. எப்படி இத்தனை பொருள் வருதுன்னா அதுவும் பகவான் சாங்ஷன் பண்ணி தான் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 வருஷம் முன்னாடி கூட டெலிஃபோன் பார்க்குறதே கஷ்டம். ரொம்ப சில வீட்டில் தான் ஃபோனே இருக்கும், கருப்பு கலரில் ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் இருந்தாலே பெரிய ஆளும்பா, வீட்டில் ஃபோன் இருந்தால் பெரிய ஆளுகிட்ட இருக்குமா. இன்றைக்கி ஒருத்தரும் ஃபோன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு காலத்தில். இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா இது பகவான் தான் செய்கிறார். சும்மாலாம் வராது, எல்லாம் ஒரு காரணங்கள் இருக்கும். பகவான் தான் உண்டாக்குறது. ஆக்சுவலி சும்மா நாம் நினைக்கிறதுனால வருதெல்லாம் கிடையாது. நம்மளும் நினைக்கிறோம், அது பகவான் சாங்ஷன் பண்ணுவார். அது மாதிரி நமக்கே தெரியாது. இது பாகவத்தில் கொடுக்குறாங்க, பல விதமான ஆசைகள் உள்ளே வச்சுருப்பேன், அது தகுந்தாப்பில் கிருஷ்ணர் பண்ணுவார். ஆதி அந்தம் நான் தாங்கிறாரு. வர வைக்கிறது நான் தான், அழிக்கிறது நான் தான். அர்ஜுனாங்கிறார், மொத்தத்தை அழிச்சிருவேன். ஸோ அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வெளிநாட்டிலலாம் இது ரொம்ப ஒரு ரிசர்ச் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி ரொம்ப பண்ணுவாங்க. இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, எப்படி வந்தது. பாகவதம் படிக்கும்போது பகவத்கீதை கிளியராக இருக்குது. கிருஷ்ணா நெக்ஸ்ட்டு வரப்போகுது, அதுவும் சொல்ல போகிறார். மொத்தத்தை நான் தான் படைக்கிறேன்,
மொத்த உலகம் நான் தான் படைக்கிறேங்கிற. ஆனால் அது காரணங்கள் நல்லா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்னா, இன்றைக்கும் சில பேர் நினைக்கிறாங்க இந்த உலகம் தானாக உண்டாச்சுன்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. இது பல தடவை கேட்டிருப்பீங்க, இந்த உலகத்தில் தானாக ஒன்று நடக்கிறது ஒன்று கிடையாது. ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஒன்று கிடையாது. சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்கும்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆட்டோமேட்டிக் கியரும்பா கார்லாம் வருது. இப்போ மேபி நான் பண்ண உள்ள அது தானாக மாற்றிக்கும். அது மாதிரி ஒருத்தர் பண்ணுறார், ஒரு நபர் பண்ணுறார் ஆக்சுவலி. ஸோ பகவான் வந்து ஒரு நபர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் வந்து பகவான் நபர் இல்லைம்பாங்க, அதுவும் தப்பு தான். பகவான் ஒரு நபர். ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன், அவர் எப்பேற்பட்ட நபர்னா நம்மளோட மொத்த ஃபீலிங்ஸ் அவர் நல்லா புரியும். புரியாமலாம் கிடையாது. அவர் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஃபீலிங்ஸ்னால் உணர்வு. நமக்கெல்லாம் உணர்வு இருக்கு இல்லையா, நமக்கு மேலே அவருக்கு உணர்வு ஜாஸ்தி, நமக்கெல்லாம் கம்மி. நம்ம நினச்சிருக்கோம் நமக்கெல்லாம் உணர்ச்சிகள் ஜாஸ்தி, உணர்வு ஜாஸ்தி. நம்மளோட அவருக்கு இன்னும் ஜாஸ்தி. ஆக்சுவலி இது உண்மை. சம்டைம்ஸ் நம்மளும் சில பேர் பார்த்து பரிதாபப்படுவோம் இல்லையா, அவர் நம்மளை காலத்தில் ரொம்ப பரிதாபப்படுவார். ஏன்டா இப்படி சுற்றிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டானுங்க. ஸோ நம்ம கிருஷ்ணருக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் நமக்கு உண்மையிலே தெரியாது, ரொம்ப கடினம், அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். கடைசியில் ஒரு வார்த்தை படித்தார், நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம். சேத்தனா அப்படின்னா கான்ஷியஸ்னஸ், உணர்வு இருக்கு. இந்த உணர்வு இருக்கக்கூடிய நபர்களே ரொம்ப அதிகமாக உணர்வு இருக்கு அவர் தான். சேத்தன சேத்தனானாம் அப்படிங்கிற ரொம்ப ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி அவருக்கு. நம்ம மாதிரிலாம் கிடையாது. நமக்கெல்லாம் ஆக்சுவலி நம்ம நினைப்போம், உதாரணத்துக்கு வண்டியில் போயிட்டுருக்கோம், போயிட்டுருக்கும்போது எங்கேயோ ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு போயிருக்கேன், அதை பார்த்து உட்காந்து அழுகுறோமா, வண்டி எடுத்து கவலைப்படுறோமானோ, அது யாருதான் வண்டி எனக்கு என்ன அப்படின்ட்டு அப்படிதான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி யாருக்காவது அடிபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, யாரையும் இறந்துட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக ஃபீலிங்கெல்லாம் இருக்காது. பட் கிருஷ்ணா வேற. மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர யுத்தம், இந்த யுத்தம் கடைசி நாள் முடியுது. துரியோதனன் வந்து முடிஞ்சது ஆல்மோஸ்ட், இவங்க ஜெயிச்சுன்னு எல்லாம் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாண்டவாஸ் முடிஞ்சது, யுத்தம் ஜெயிச்சாச்சு, ரொம்ப எல்லாம் கோலகாலமாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. அவருக்கு வந்து கவலையும் இருக்கு, ஏன்டா இப்படி போயிட்டியா நீ. துரியோதனை பார்த்து கவலைப்பட்டார், கிருஷ்ணா கவலைப்பட்டார். ஏன்னா இங்கே இவங்க சந்தோஷப்படுறாங்க, அங்கே ரொம்ப கிட்டத்தட்ட மரணத்துக்காக வேண்டிட்டு இருந்தான். உண்மையிலே நடந்தது. பீஷ்மர் கொடுத்த சாபம் துரியோதனுக்கு, நீ மரணம் வேண்டு அப்படின்னு. ஏன்னா உண்மையிலே துரியோதனன் 2-3 நாள் ஆச்சு சாகுறதுக்கு. உடனே சாகுறாரு, ஆக்சுவலி உடனே சாகுது, கொஞ்சம் நாள் ஆச்சு. மரணம் வேண்டு நீ அப்படின்னு பீஷ்மர் சாபம் கொடுத்தார். ஸோ கிருஷ்ணர் ரொம்ப கவலை. ஏன்னா அவருக்கு எல்லாருமே அவரோட குழந்தை தான். பாண்டவர்களாட்டும் கௌரவர்களாட்டும் எல்லாருமே அவரோட குழந்தை தான். அவர் ஒரு குழந்தை சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு குழந்தை துக்கமாக இருக்கும்போது அவருக்கும் கவலை. ஸோ அப்போ அவருக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் நமக்கெல்லாம் புரியாது, ரொம்ப கஷ்டம். ஆச்சாரியாஸுக்கு புரிஞ்சுப்பாங்க. பிரபுபாத் வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் சொல்வார். அப்படின்னா கிருஷ்ண உணர்வு, அது ரொம்ப பெரிய வார்த்தை, அது எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டேன். கிருஷ்ண உணர்வுன்னு ஆக்சுவலி எல்லாத்த உணர்வும் அவங்க புரிஞ்சுக்கலாம், சும்மாலாம் கிடையாது. ஸ்ரீபாத் ராமானுஜாரியர் ஆகட்டும், சில பிரபுபாத் ஆகட்டும், இவங்கெல்லாம் அவங்க குடும்பமோ அவங்க நாடு அப்படின்னு கிடையாது, மொத்த உலகம் பூரா அவங்க பார்ப்பாங்க. அத்தனை ஜீவராசிகள் ரொம்ப முக்கியம், அப்படி பார்ப்பாங்க. பார்வையே வேற மாதிரி இருக்கும், உணர்வு பெருசாகும். ஆக்சுவலி ஒருத்தர் ஹரிநாமம் சொல்லும்போது உணர்வு பெருசாகிட்டே போகும். அப்படின்னா அதுக்கு அர்த்தமே என்னென்னா, எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகமே உங்களுக்கு புரியும், இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு புரியும். அவங்களாம் உட்காந்து கவலைப்படுறது அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, அவங்க வேற மாதிரி இருப்பாங்க.
கிருஷ்ண உணர்வுன்னு சும்மாலும் கிடையாது. அந்த வார்த்தையே வித்தியாசமான வார்த்தை. வெளியில் யாரும் அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லை. பிரபுபாத் எழுதுகிற கிருஷ்ண உணர்வு அப்படியே கிருஷ்ணருக்கு எந்த மாதிரி உணர்வு இருக்கோ அது மாதிரி உணர்வு நமக்கும் வரும் அப்படின்னு எல்லாம் புரியும். இப்போ நமக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. கலியுகாவில் வந்து தமிழில் எம்பத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எம்பத்தின்னு என்ன தமிழில்? EMP, அனுதாபமா? அதுதான் எம்பத்தி. நாட் சிம்பத்தி இல்லை, எம்பத்தி. தமிழில் தெரியல. அதாவது அடுத்தவங்களை கஷ்டம் அவங்க கஷ்டம் மாதிரி பார்ப்பான். எம்பத்தி அந்த மாதிரி வார்த்தை வரும். ஸோ கிருஷ்ணர் வந்து சும்மா இல்லைங்க. ஒருத்தர் நாம் ஹரிநாமா சொல்லும் பொழுது நமக்கு எல்லாமே புரியும். மேபி உடனே புரியாமல் இருக்கலாம், ஆனால் அப்படி ஒன்று இருக்குது. ஒழுங்காக இந்த உலகத்தை புரிஞ்சுக்கலாம், ஒழுங்காக புரியும் ஆக்சுவலாக. ஸோ அந்த பக்தர்கள் அவங்க இந்த உலகத்தை பார்க்குற விதமும் வேறு மாதிரி இருக்கும். அவங்க சும்மா உட்காந்துட்டு கவலைப்படுறதும் பண்ண மாட்டாங்க. கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், அவங்களாம் கவலைப்பட மாட்டாங்க அர்ஜுனா அப்படின்றார். கவலைப்பட மாட்டாங்க. உலகம் அப்படி இருக்கேன்னு கவலைப்படலாம், தனக்காக அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார், அவங்களாம் புலம்பல்ல மாட்டாங்க. அவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தவங்க கஷ்டப்படுறானேன்னு கவலைப்படலாம், அப்படி தானே படுவான். சாரி, அந்த மாதிரி சம்திங் எம்பத்திங்கவா? ஓகே. ஸோ இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், இது மொத்தத்தை அழிக்கிறது நான் தான், உண்டாக்குறது நான் தான். பட் ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் ஏதாவது நடந்துருச்சுன்னா அது காரணம் நான் தான் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ கிருஷ்ணர் இங்கே சொல்கிற அது பண்ணுறது நான் அப்படிங்கிறார். பட் ஏன் பண்ணுறாருன்னா அது போக போக தெரியும். அவர் ஏன் அது பண்ணுறாருன்னு அது காரணம் இருக்குது. கடைசியில் என்னோட மோசமான ஆசைகள் எனக்கு நிறையா இருக்குது, இதுதான் உண்மை. அது வந்து அனர்த்தா அப்படிம்பாங்க. ரூப கோஸ்வாமி சொல்கிறார், அனர்த்த நிவர்த்திகி. உள்ள கண்ட ஆசை நமக்கு இருக்கும், நமக்கே தெரியாது. அது எவ்வளோ மோசமான ஆசையாக இருக்குன்னா நமக்கே தெரியாமல் திடீர்னு வெளியே வரும். நமக்கு தெரியாது, திடீர்னு அந்த ஆசை வெளிவந்து நிற்கும். தப்பான காரியம் நான் பண்ணிடுவோம். செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் செஞ்சுருவோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பகவத்கீதையில் அர்ஜுனர் கேட்குறார், அந்த கேள்வியெல்லாம் கேட்குறார். நாமளே அதை கேட்டுருவோம், அதை செய்யணும். அப்போது பத்ம புராணத்தில் சிவபெருமான் சொல்கிறார், ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லும் பொழுது அந்த மோசமான ஆசைகள்னு சொல்கிறோம் இல்லையா, வேரோடு பிடுங்கிட்டு எரிஞ்சிடணும். வேரோடு பிடுங்கிடணும். ஜென்ரல் நம்ம வெளியில் அந்த புல்லெல்லாம் வெட்டுவாங்க, அது வெட்டினா கொஞ்ச நாள் மறுபடியும் வந்துடும். அது வரக்கூடாது, வேரோடு பிடிக்கும். ஸோ சிவபெருமான் சொல்கிறா, விஷ்ணு பக்தி ரதாத்மானம். விஷ்ணுட யார் பக்தி பண்ணுறாங்களோ இந்த வேரோடு எடுத்துகிட்டு வந்துடும். அது இது நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு நம்மளாம் ஒழுங்காக இருக்கும்னு நினைக்கலாம், ஒழுங்காகவும் இருக்கலாம். பட் உள்ளே வந்து நமக்கு தெரியாது, அந்த சின்ன சின்னதெல்லாம் கிடக்கும். அது வேரோட பிடிங்கி எறியும். அது இல்லைன்னு என்ன ஆகுனா நமக்கே தெரியாமல் மோசமான ஆசைகள் டப்புன்னு வெளியே வரும். செய்யக்கூடாதுன்னு நான் செய்வேன், அது வாழ்க்கையில் பண்ணக்கூடாது, அது பண்ண ஆரம்பிச்சிடும், பிரச்சனையில் போய் முடியும். ஸோ பாகவத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு உன் மனசு தான் காரணம், உங்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறார். அது எப்பவுமே மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். எப்பவுமே அடுத்தவன் தலை மேலே போடுவோம், எங்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அது பகவான் சொல்கிறபடி அந்த பக்தி பண்ணும்போது தான் புரியும். ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, இந்த உடல் வந்து ஜடமும் இருக்குது, ஸ்பிரிட்டுன்னா ஆத்மா, உணர்வு. ஸ்பிரிட்டுன்னு உணர்வா
இந்த இந்த உடல் வந்து ஜட உடல் தான். இது ஆக்சுவலி இந்த வந்து டெட் பாடின்னு தான் சொல்லுவாங்க. இந்த உடலை எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. பிரபுபாத் அப்படி தான் சொல்லுவார். நாம் ஆத்மா இருக்கு இல்லையா, அது உள்ளே இருக்கிறனால இது ரொம்ப அப்படியே இயங்கிட்டு இருக்கு. இது இயங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி சில பேர் அழகாக இருக்காங்கன்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஆத்மா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் சில காரியங்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், யாரும் ரொம்ப அழகானவர் செத்து போயிட்டா கூட அழகாக தெரிய மாட்டான். நீங்கள் பாருங்கள், அவங்க அழகாக தெரிய மாட்டான். உயிரோடு இருக்கும்போது அழகாக இருக்குமா இருக்கும், செத்துட்டு அவங்க அழகாக தெரிய மாட்டான். நான் ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னு வைங்க, பேல் பாடிம்பாங்க இங்கிலீஷில், PALE, மாதிரியாக இருப்பான். ஸோ இந்த உடல் வந்து ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு, ஜடமும் உணர்வும் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நாம் ஜடம் கிடையாது. அப்போ இந்த ஜடம் எப்படி கிடைக்கிது, அதெல்லாம் பகவத்கீதை கிருஷ்ணா அப்புறம் பேசுகிறார். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஒரு பெரிய விஞ்ஞானம் கூட. இந்த ஜடம் எப்படி வேலை பண்ணது கூட நமக்கு தெரியாது. ஒரு உதாரணம், இந்த ஊறுகாய் இருக்கு இல்லையா, சில பேர் ஊறுகாய் சாப்பிட்டாங்கன்னா சில பேர் ரொம்ப காரமாக இருக்கும்பாங்க. அதே ஊறுகாய் இன்னொருத்தர் சாப்பிட்டு அவர் சொல்லுவார் காரமே இல்லைம்பார். ஊறுகாய் ஒன்று தான், எனக்கும் நாக்கு இருக்குது அவங்களுக்கும் நாக்கு இருக்குது. அப்படின்னா என் நாக்கு ஒரு மாதிரி வேலை பண்ணுது, அவன் நாக்கு ஒரு மாதிரி வேலை பண்ணுது. நீங்கள் நாக்கை பரிசோதனை பண்ணின்னு வைங்க, எல்லாம் மசில்ஸ். நாக்கு வந்து மசில்னு சொல்லுவோம் நாங்கள் சயின்ஸில். வெறும் மசில் தான், ரெண்டு பேருக்கும் மசில் தான். அது என்ன எனக்கு காரமாக இருக்குது அவனுக்கு காரமாக இல்லை. அப்போ இந்த உடல் எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்படின்னு ஜடம் எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியாது. ஜடத்தை பற்றியே புரிஞ்சுக்கலன்னு பகவான் எங்கே போய் புரிஞ்சுக்கலாம், ரொம்ப கஷ்டம், சுலபமெல்லாம் கிடையாது. சில பேர் நினைக்கல இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கூட சில பேர் கேள்வி கேட்கலாம். தெரிஞ்சுக்கலன்னு இங்கே மறுபடியும் செத்து சுண்ணாம்பாயிர வேண்டியதான், மறுபடியும் இங்கே இருக்க வேண்டியதான். தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகும். ஏன்னா இந்த உலகம் பிரச்சனை வர உலகம். கிருஷ்ணர் சொல்ல பிரச்சனை மேல் பிரச்சனை வரும், பிரச்சனை மேல் பிரச்சனை வரும். ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் கி ஜெய் ஜெய். சைத்தன்ய சரிதாமிருத்தத்தை சொல்கிறாங்க, கலியுகத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் தான் இருக்கோம். ஃபேஸ்னால் முதல் கட்டம், பிரதம சந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. கலியுகத்தில் பிரதமனா ஃபஸ்ட்டு சந்தியா பீரியட் 36,000 வருஷம், இதில் 5000 வருஷம்தான் போகுது. அதே தாங்க முடியல. இந்த மாதிரி 12 சந்தியா இருக்குது. இதே நம்ம தாண்டல, நம்மளால் முடியல. சின்ன உலகம் ஒரு மாதிரியாக இருக்கு, இன்னும் மோசமாக போகும். நாம் நினைக்கலாம் நாம் இருக்க போகிறதே இல்லை. இன்னும் நாம் இருப்போம். கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கலன்னா இங்கே மறுபடியும் வரணும், இன்னும் மோசமாக தான் போகும். எஸ், இதெல்லாம் உண்மை, இன்னும் சும்மா கிடையாது. ஸோ இந்த சாஸ்திரமெல்லாம் படிக்கணும், புரிஞ்சுக்கணும், கடைப்பிடிச்சாலும். ஏதோ சும்மா ஏதோ சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த சாஸ்திரம் சரியாக கடைப்பிடிக்கிறதே எங்கேயாவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமாமா. இது யார் சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணரும் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அவரும் சொல்கிறார், பிரம்மாண்ட சொல்கிறார், கோணபாக்கியாம் ஜீவா. இந்த பிரம்மாண்டத்தில் யாராவது ஒருத்தராவது இருப்பாங்களா இந்த பகவான் நாமா சொல்கிறதோ புரிஞ்சுக்கிறதோ ஒருத்தராவது இருப்பாங்களான்னு சைத்தன்ய மகாபிரபு கேட்குறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம், ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். ஒருத்தராவது கிடைப்பாங்களா அப்படி இன்னும் என்ன அர்த்தம்? அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும், புரியாமல் தப்பிக்க முடியாது, புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் இப்போ இந்த ஈரோடு விட்டு நான் வெளியே போகணுன்னு வைங்க, இப்போ நான் சேலம் போகணுன்னு வைங்க. இங்கேருந்து நான் சேலம் போகணுன்னா முதல்ல எனக்கு ஈரோடு பற்றி நல்லா தெரியணும், சந்து பந்தம்லாம் தெரியணும். எப்படி போனால் ஸ்டேஷனுக்கு போகலாம், எப்படி போனால் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் தெரிஞ்சால் தான் நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் பஸ்ஸோ ட்ரெயினோ எடுப்பேன். ஈரோடே தெரியலன்னு வைங்க, இங்கேயே சுற்றிட்டு இருப்போம். பஸ் ஸ்டாண்டுக்கே போக முடியாது, ஸ்டேஷனுக்கும் போக முடியாது, இங்கே சுற்றிட்டு இருப்பேன். இந்த ஜென்மத்தில் இந்த ஊர்ட்டு வெளியே போக முடியாது. அப்போ சேலம் போகணுன்னா இந்த ஊர் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தொட்டு தப்பிக்குன்னா இந்த உலகத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இயங்குது, இது என்னது? கிருஷ்ணர் பேசுகிறார். சும்மா இது ஆர்டினரி சயின்ஸ் எல்லாம் கிடையாது.
ரொம்ப சீரியஸான விஷயம். ஆனால் சீரியஸான விஷயம் சீரியஸாக நமக்கு தெரியாது. அதான் மாயைங்கிறாங்க. மாயை ஏன்னு சொல்கிறாங்கன்னா சீரியஸான விஷயம் சீரியஸாக தெரியாது. எனக்கு எது சீரியஸாக தெரியும்னா முதல்ல நல்ல பைசா சம்பாதிக்கணும், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம குடும்பத்தை எல்லாம் சேஃபாக வச்சுக்கணும். சேஃபாலாம் வச்சுக்கவே முடியாது, கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, ஸ்லோகமெல்லாம் இருக்குது. நான் அப்படி தான் நினைப்பேன், என் குடும்பத்தை நான் சேஃபாக வச்சுக்கணும், நல்லா சம்பாதிச்சு ஒரு பேங்க் பேலன்ஸ், அவங்களுக்கெல்லாம் சேஃப்டி பண்ணணும். நிறைய பேர் பேசுவாங்க, என் குழந்தைங்களாம் சேஃப்டி பண்ணிட்டேங்க. உனக்கே சேஃப்டி இல்லை, எங்கே போய் குழந்தைக்கு சேஃப்டி கொடுப்பான்? கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த சேஃப்டியாக வச்சுக்கிறேங்கிற முதல் திங்கிங் தூக்கி போடு அப்படின்னாரு. அதெல்லாம் உன்னால் முடியாதுங்கிற ஸ்லோகா 2nd சாப்டர் சொல்கிறேன். திரைகுண்ணிய விஷயாவே தான் அனிஷ்திரைகுண்ணியோ பவார்ஜுனா சொல்கிற. தே துவந்த மோக நிர்முக்தோ. கிருஷ்ணர் சொல்லும்போது இந்த சேஃப்டிங்கிறது முதல் நீ வெளிவா, நீயால் ஒன்றும் பார்த்துக்க முடியாது. பட் நம்மலாம் அப்படி தான் திங்க் பண்ணுவோம். குழந்தையெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டேன், நல்ல வாடகை வருது, எல்லாம் நோ ப்ராப்ளம், பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குப்பாங்க. இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட்னு ஒன்று கிடையாது, கிடையாது. ஸோ கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தில் கூட புரிஞ்சுக்கோ முதல்ல எல்லாங்கிறார். ஜடத்தையும் புரிஞ்சுக்கோ, ஆன்மாவும் புரிஞ்சுக்கோங்கிறார். மொத்தத்தை அழிக்கிறது நான் தான்ங்கிறார், உண்டாக்குறது நான் தான்ங்கிறார். இப்போ செல்ஃபோன் வருது இல்லையா, அது நம்ம நினைக்கிறோம் மனுஷன் பண்ணுறான்னு. மனுஷன் பார்க்குற கிருஷ்ணா தான் ஓகே பண்ணுறாரு. கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணாலும் இந்த செல்ஃபோன்லாம் வராது, அதெல்லாம் வராது. அது அவர் சாங்ஷன் பண்ணுறார். சைத்தன்ய மகாபிரபு சாங்ஷனிங்கில் எல்லாம் வருது, கிளியராக சொல்கிறார். ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஒரே வழி அவர் நாமா சொல்லிகிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இது ரொம்ப முக்கியம். இந்த முன்னாடி சொன்னபடி இது ரொம்ப நம்ம சீரியஸாக தோணாது. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன, வேலை பார்க்கலாம். பகவத்கீதா பாகவதம் படிக்கிற தவிர இன்னொரு வேலை இந்த உலகத்தில் கிடையாது, ஆக்சுவலி கிடையாது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வேலை நாமா சொல்கிறது தான் வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. நம்ம அது பெருசாக எடுத்துக்கணும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, 50 வருஷம் 60 வயசு பார்த்துக்கலாம். இல்லை ஈவினிங் படிச்சுக்கலாம், ஈவினிங் சேன் பண்ணலாம். இல்லை தூங்குற முன்னாடி பகவத்கீதை படிக்கலாம், சேன் பண்ணலாம். அது நடக்காது. அப்படி பிளான் பண்ணி பாருங்கள், பல பேர் பண்ணியிருக்கலாம், நான்லாம் பண்ணியிருக்கேன், நடக்கவே நடக்காது. மார்னிங்கே முதல்ல முடிக்கணும். காலங்காத்தால் ஃபுல் சாண்டிங் முடிச்சுட்டு படிக்கிறதெல்லாம் மார்னிங் முடிச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், மற்றதெல்லாம் அப்புறம். ஸோ முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த சாஸ்திரம் நம்ம கண்ணுக்கு சீரியஸாகவே தெரியாது அப்படி. அதனால அது எல்லாமே சீக்ரெட், எல்லாமே சீக்ரெட் தான், வராது. ஸோ கிருஷ்ணர் சொல் இதெல்லாம் சீக்ரெட், தெரிஞ்சுக்கணுன்னா சிலது பண்ணணும். பட் எனிவே நம்ம இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் பிறக்கிறதே நல்லதுன்னு பாகவத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இருக்குது. பாரத வருஷா ஆக்சுவலி இந்தியா மட்டும் இல்லை, இந்த பூமியில் பிறக்கிறதே ஒருத்தர் நல்லதான். இது பாகவத்தில் கொடுக்குறான், அது சில காரணங்கள் கொடுக்குறான். எனிவே நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம். 7வது. மத்த பரதரம் நானியத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்மமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகனாய்வா. படிக்கிறேன். டிரான்ஸ்லேஷன். செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. ஸோ இது ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு ஸ்லோகம். அதாவது சமஸ்கிருதத்தில் பரிபாச சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதையோட பரிபாச சூத்திரம் இந்த ஒரு ஸ்லோகம் தான். இந்த ஸ்லோகத்தில் பாருங்கள், கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உலகத்தில் யாரும் சொன்னது கிடையாது, வேறு எந்த தேவர் கூட சொன்னது கிடையாது. அவர் சொல்கிறார், கிருஷ்ணா தமிழில் படிங்க, எனக்கு மேல் ஒன்றும் இல்லைங்கிறார்ல. ஆமாம். செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை. இது உலகத்தில் கிருஷ்ணா தவிர யாரும் சொன்னதில்லை.
என்னை விட உயர்ந்தது ஒன்று கிடையாதுங்கிறார். இந்த வார்த்தை யாரும் சொன்னதில்லை, யாருமே சொன்னதில்லை, கிருஷ்ணர் சொல்கிறார். அப்படின்னு ஏன்னா அவர் பகவான், சிம்பிள், முடிஞ்சது. பகவான் யாருன்னா கிருஷ்ணா. கிருஷ்ணா அவர் சொல்கிறார் என்ன, கிருஷ்ணா அர்ஜுனர் பார்த்து சொல்கிறார். ஆக்சுவலி நம்மகிட்ட தான் சொல்கிறார், எனக்கு மேலே ஒன்று கிடையாது. இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, சில பேர் இது கேட்டாலும் புரியாது. இல்லை அங்கே போய் ஒரு கெடா வெட்டுவோம், எல்லாம் சரியாக போயிடும். சில பேர் இப்படி இருக்காங்க, இது அங்கே போகணும் இங்கே போகணும் மொட்டை அடிக்கணும், சம்திங் பைத்தியக்காரத்தனம். இந்த வார்த்தைகள் யாரும் சொன்னதில்லை. எனக்கு மேலே ஒன்று கிடையாதுங்கிற. நம்ம யாருமே அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, மனுஷன்னு எதுவும் சொல்ல முடியாது. சில பேர் சொல்கிறவங்க இருக்காங்க, அது வேற. தேவர்கள் கூட சொன்னது கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிறார், மத்தஹ பரத ந அந்யத். அடுத்து சொல்ற, மயி சர்வம் இதம் புரோத்தம். ரொம்ப தமிழ் என்ன, நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. கிருஷ்ணன் மயி சர்வம் இதம் மொத்தம் இந்த உலகமே பகவானை நம்பித்தான் இருக்கு. கிருஷ்ணால மொத்தம் உடஞ்சு போயிடும். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் கிருஷ்ணா தான் இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்கார். ஒரு உதாரணம் சொல்கிறேன், மேபி சிம்பிள், ஒரு க்ரூட் எக்ஸாம்பிள். அப்படின்னா ஒரு க்ரூட் எக்ஸாம்பிள்னா ஒரு மோசமான உதாரணம் கூட வச்சுக்கலாம். பெஸ்ட் உதாரணம் கிடையாது, மோசமான உதாரணம். நான் பர்ஃபெக்டாக வண்டி ஓட்டுறேன்னு வைங்க, 2 வீலர் எடுத்து பர்ஃபெக்டாக ஓட்டிகிட்டு போகிறேன், வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். நான் என்ன சொல்ல, நல்லா கரெக்டாக ரூல்ஸ் கடைப்பிடிக்கிறேன், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகலப்பா, அப்படி தான் சொல்லுவோம். நான் பர்ஃபெக்டாக ஓட்டலாம், எதில் வரும் தூங்கலாம்ல, அவன் தூங்கலாம்ல, அவன் தூங்கி அந்த மேலே மோதலுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். நம்ம பேசும்போது என்னென்னா, நான் பர்ஃபெக்டாக ஓட்டுனாலும் வீட்டுக்கு வந்தால் தான் பேசுவோம், நமக்கு அவ்வளோதான் தெரியும். இன்னொருத்தன் தூங்கி என் மேலே வந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ நான் ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேர்ந்தாலும் கிருஷ்ணா தான் காரணம், அது நமக்கு தெரியாது. சில பேர் ரொம்ப டயட்டெல்லாம் பர்ஃபெக்ட் டயட் இருப்பாங்க. டயட்னா தெரியும் இல்லையா, உணவெல்லாம் கரெக்டாக எடுப்பாங்க, கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, கணக்கு போட்டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் முன்னாடிலாம் இருக்காங்க, அப்படி சாப்பிட்டு செத்து போயிடுவான். ஏன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்து சாப்பிட செத்துட்டான். இருக்கு, நடந்திருக்கு, இதெல்லாம் இல்லையும் கிடையாது, நாங்களாம் பார்க்குறது உண்டு. ஸோ அதெல்லாம் பண்ணணும், பட் அதனால தான் எல்லாம் நடக்குதுலாம் கிடையாது. ஸோ கிருஷ்ணர் சார் மயி சர்வம் இதம் புரோத்தம்ங்கிறார், என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறார். ஸோ அதை நான் ஒழுங்காக பண்ணுறதுனால அது நல்லா போதெல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. இது சில விஞ்ஞானிகள் பல விதமாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணிக்கு சுவை இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இங்கிலீஷில் சயின்ஸில் பார்த்து அப்படி வராது. வாட்டர் இஸ் டேஸ்ட்லெஸ் சொல்லுவாங்க, படிச்சிருக்கீங்களா? சயின்ஸில் அப்படி தான் வரும். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், ரசோகம் அப்சு கௌந்தையா, தண்ணிக்கு ருசி இருக்குது, நான் தான் பாரு. ஸோ சில சயின்டிஸ்ட் இதுவும் ஒர்க் பண்ணாங்க. உண்மையிலே தண்ணியை நாக்கில் படுறதுனால ருசி வருதா, இல்லை தண்ணிக்கே ருசி இருக்கா? இது ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஒரு சயின்ஸ் இதெல்லாம். அது ஆக்சுவலி என்னென்னா, தண்ணியின் ருசி, அந்த தண்ணிக்குள்ளே கிருஷ்ணா இருந்தால் தான் அந்த ருசி வரும், சும்மாலாம் கிடையாது. அதனால பகவத்கீதை இதெல்லாம் பேசுகிறார். மொத்தம் நான் தான் அர்ச்சனாங்கிறார். இந்த மாதிரி மயி சர்வம் இதம் புரோத்தம் சூத்திரே மணிகனாயம். இந்த பூ மாலை மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதில் நூல் மட்டும் கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணுக்கும் தெரியல நூல் கண்ணு. ஆனால் இந்த மொத்த நூலு தான் தாங்குது, நூலு தான் தாங்குது, ஆனால் நூல் கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அதான் சூத்திரே மணிகனைவாங்கிறது. இந்த மொத்த உலகம் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கிருஷ்ணா உள்ளே பூந்து பண்ணிகிட்ருக்கார், ஆனால் தெரியாது, எல்லாம் ஒன்றும் தெரியாது. என்னோட முயற்சியில் தான் போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். அவ்வளோ அழகாக சொல்கிறார், மயி சர்வம் இதம் மொத்தம் நான் தான் பண்ணுறேன். ஸோ இது நமக்கு ஒன்றும் புரியல. புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக சரணாதி பண்ணிவிடுவோம். என்ன நினைக்கிறேன்னா, என்னோடய சக்தியில் ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். கிருஷ்ணர் சொல்கிற செய்கிறது நான் தான், முதல் நான் என்ன சொல்கிறேன் அதை செய்யுங்கிறார். நம்ம கேட்க மாட்டேங்கிறோம், அகங்காரம்.
நிறைய அகங்காரம் இருக்குது. ஆக்சுவலி நமக்கு அகங்காரம் இருக்குது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. நமக்கு அகங்காரம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சுலபம் கிடையாது. யாராவது கண்டபடி திட்டுனா தான் புரியும், சரியாக திட்டி சொன்னா தான் புரியும், அவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கெல்லாம் அகங்காரம் இல்லைன்னு நினைக்கிறோம், ஃபுல்லாக அகங்காரம் இருக்கு. அர்ஜுனா மாதிரி ட்ரூத்ஃபுல்னா உண்மையாக இருக்கும். அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரும், இல்லை வராது, சும்மாலாம் வராது. சும்மா நான் படித்து புரிஞ்சுக்குவேன் அப்படியெல்லாம் ஒன்றும் படித்து புரிஞ்சுக்க முடியாது. படிக்கணும் கண்டிப்பாக, படிக்கிறதுனால புரிஞ்சுக்கோன்னா அப்படி புரிஞ்சுக்க முடியாது. தவம் இருந்தால் புரிஞ்சுக்க முடியுமானா அப்படியும் புரிஞ்சுக்க முடியாது. தானம் பண்ணி புரிஞ்சுக்க முடியுமானா அப்படியும் புரிஞ்சுக்க முடியாது. இது கிருஷ்ணரே சொல்கிறார், நாஹம் வேதே ந தானேனா ந தபசா ந சைச்சியா நாங்கிறார். அப்படி புரிஞ்சுக்க முடியாது. பக்தே மாம் அபிஜானாதி, அவர் சொல்கிறபடி அந்த பக்தி யோகம் டிவோஷனல் சர்வீஸ் பண்ணால் தான் புரியும். அது எல்லாமே சீக்ரெட்டுங்கிறான். ஸோ இப்போ இந்த ஸ்லோகம் பார்க்கலாம், படிக்கிறேன். பொருளுரை. பரம்பொருள் உருவமா அருவமா என்பதை பற்றிய தர்க்கம் பொதுவாக இருந்து வருகிறது. பகவத்கீதையை பொறுத்தவரை பூரண உண்மை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே. இது ஒவ்வொரு படியிலும் உறுதி செய்யப்படுகின்றது. பூரண உண்மை ஒரு நபரே எனும் கருத்து இப்பதத்தில் குறிப்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. புருஷோத்தமராகிய கிருஷ்ணரே பரம உண்மை என்பது பிரம்ம சம்ஹிதையிலும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக, அதாவது பரமபூரண உண்மை புருஷோத்தமராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரே ஆதி புருஷர், எல்லா ஆனந்தங்களின் இருப்பிடமான கோவிந்தன், பூரண ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய நித்திய ரூபம், எல்லா காரணங்களுக்கும் காரணமான பரமபுருஷரே பூர்ண உண்மை என்பதில் இந்த அதிகாரிகள் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமளிக்கவில்லை. இருப்பினும் சத் தேவதஸ்வர உபதேசத்தில் 3.10 கொடுக்கப்பட்டுள்ள வேத வாக்கியத்தின் பலத்தில் அருவவாதி விவாதிக்கிறான். ததோ யத் உத்தரத்ரம் தத் அரூபம் அனாமயம் ஏதத் விதுர் அமிர்தாஸ் தே பவவதந்தி அதே தரே து கம் ஏவவா பியந்தி. ஜட உலகில் பிரபஞ்சத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மாவே தேவர்கள், மனிதர்கள் மற்றும் மிருகங்களுக்கு மத்தியில் பரமமாக கருதப்படுகிறார். ஆனால் பிரம்மாவிற்கு அப்பால் ஜட உருவம் இல்லாத அனைத்து ஜட கலங்கத்திற்கும் அப்பாற்பட்ட உன்னதமானவர் உள்ளார். அவரை பற்றி அறிந்தவர்களும் உன்னதமானவர்களாகின்றனர். ஆனால் அவரை அறியாதவர்களோ ஜட உலகின் துன்பங்களை அனுபவிக்கின்றனர். ஓகே, இப்போ அவர் படித்ததில் இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் எல்லாமே முக்கியம்தான். பிரபுபாத் ஒன்று எழுதுகிறான்னு எல்லாமே முக்கியம்தான். இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். யார் கஷ்டப்படுறான்னு பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார். இந்த சென்டென்ஸ் என்னன்னா, யார் ஒருத்தர் அது படிங்க, லாஸ்ட் சென்டென்ஸ். அவரை பற்றி அறிந்தவர்கள் உன்னதமானவர்களாகின்றனர். ஆனால் அவரை அறியாதவர்களோ ஜட உலகின் துன்பங்களை அனுபவிக்கின்றனர். ஸோ ஒருத்தர் கிருஷ்ணா யாருன்னு தெரிஞ்சுக்கலைன்னா அவன் கஷ்டப்பட்டே ஆகும். இதெல்லாம் ஸ்லோகம். இது பிரபுபாத் சொந்தமாக எழுதுறான்னு கிடையாது, அவர் எழுதுகிற ஒன்று ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணா பற்றி தெரியல கஷ்டப்படுவோம் அப்படின்னு கிருஷ்ணரே பகவத்கீதை ஒன்று எடுத்து சொல்கிறார். அவரே சொல்கிறார், க்னாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. கிருஷ்ணர் சொல்கிறார், என்னை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ சந்தோஷமாக இருப்ப. கிருஷ்ணர் சொல்கிறார், தெரிஞ்சுக்கலன்னா கஷ்டப்படுவோம். அப்போ இந்த உலகத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா பகவான் தெரியல, அவ்வளோதான். வேறு எந்த காரணம் கிடையாது. ரெண்டாவது காரணம் ஒன்று கிடையாது. ஒரே காரணம், கிருஷ்ணா யாரும் தெரியல, கஷ்டப்படுறோம். ஜஸ்ட் லைக் சம்டைம்ஸ் சில சின்ன குழந்தைங்க அம்மா பார்க்கலின்னு அழுகுங்க. அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீ பொம்மை கொடுத்தாலும் அது கொஞ்ச நேரம் அது மாதிரி அழுகும். என்ன கொடுத்தாலும் ஃபைனல் அது அம்மா தான் வேணும். அது மாதிரி ஆக்சுவலி நமக்கு கிருஷ்ணா தான் வேணும், வேறு எதுவும் தேவையில்லை. இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் தேவை கிடையாது, ஒன்லி கிருஷ்ணா. கிருஷ்ணா தவிர நமக்கு எதுவும் தேவையில்லை, ஆனால் அது நமக்கு தெரியல. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார்,
என்னை நீ தெரிஞ்சுக்கோ, நான் தான் உனக்கு தேவை, வேறு எதுவும் கிடையாது. கிருஷ்ணர் கிளியராக சொல்கிறார். கிளியர் அவரே சொல்கிறார், என்னை தவிர இன்னொரு பொருள் உனக்கு தேவையில்லைங்கிறார். ஸோ அந்த கிருஷ்ணா வந்து நம்ம மேலே ரொம்ப பிரியத்தினால நான் என்னென்னாலும் ஆசைப்படுறேன் அதெல்லாம் செஞ்சும் கொடுக்குறார். பல பொருட்கள் எல்லாம் கிருஷ்ணா தான் பண்ணுறது. ஏன்னா கிருஷ்ணா அவ்வளோ கருணை உள்ளவர், ரொம்ப கருணை உள்ளவர். அது நமக்கும் புரியல. பட் அது புரியறதுக்காக நாம கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கோன்னு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஏன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு லாஸ்ட் ஒரு 50-60 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கண்டுபிடிப்பு இருக்கு, நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அத்தனை பண்ணி சந்தோஷமாகவும் இல்லை. அதெல்லாம் இருக்குது. உலக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு அந்த புள்ளி விவரம் அதெல்லாம் இருக்குது. இந்த 60 வருஷத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு, என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லாம் பார்க்குறாங்க. இன்னும் இத்தனை பிரச்சனை இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நமக்கு இந்த கிருஷ்ணா தவிர எதுவும் தேவையில்லைன்னு கிருஷ்ணா கடைசியில் சொல்கிறார், மாமேக்கம் சரணம் பிரஜா. மாமேக்கம், நான் மட்டும்தான் உனக்கு தேவை, வேறு எதுவுமே கிடையாது. கிளியராக சொல் கடைசியில் மாமேக்கம், ஏக்கம்னா ஒன்று, வேறு எதுவும் கிடையாதுங்கிறார். ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்க ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா மந்த புத்தி, பாகவத்தில் இருக்க மந்த புத்தி. இது வெளியில் போனால் ரொம்ப பிஸியாகிடும். இதுதோ ரொம்ப சம்டைம்ஸ் நாங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்னால் பெரிய இன்ஸ்டியூஷனுக்கெல்லாம் போவோம். சம்டைம்ஸ் அரசியல்வாதி ஆஃபீஸ்க்கெல்லாம் கூட போவோம். சில வேலையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ஒன்றுமே இருக்காதாங்க. ஆக்சுவலி அவன் எதுக்கு பிஸியாக இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. உண்மை. பிரபுபா சொல்ற ஆல் பிஸி டெட் பாடிஸ் அப்படின்பாரு. பிரபுபா சொல்ற ஆல் பிஸி டெட் பாடிஸ். எதுக்கிட்ட இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க? சில பேர் சொல்லுவாங்க எப்பவுமே நான் பிஸியாக வச்சுக்கணும்னா, ஒன்றும் கழுதையெல்லாம் கிடையாது. இப்போ பிஸியாக அங்கே இங்கே சுற்றிட்டுருக்கு. இப்போ அது மாதிரி பேசுகிறாங்க. ஒருத்தர் பேசுகிறாரு, வாரம் 70 மணி நேரம் 80 மணி நேரம் வேலை பண்ணணும். ஒருத்தர் அப்படியே பேசுகிறார், பேர் நான் சொல்லலை, பைத்தியக்காரத்தனமாக இருக்கு. அப்படியெல்லாம் வேலை பண்ணணும் எங்கேயும் கிடையாது. அப்படி வேலை பண்ணணும் கழுது தான். அவர் பேசுகிற கழுத மாதிரி வேலை பண்ணணும்னா சொல்லாமல் சொல்கிறார். ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படித்து நாம சீரியஸாக சொன்னால் மட்டும்தான் புரியும். வேறு வழி கிடையாதுன்னு பாகவத்தில் சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார். ஏன்னா மந்த புத்தி எதுவும் ஏறாது நமக்கு, அவ்வளோ ஈஸி கிடையாது, சீக்கிரம் உள்ள ஏறாது. ஆனால் எல்லாம் புரியுதுன்னு நினைப்பேன், பர்ஃபெக்டாக தெரியும்னு நினைப்பேன், நான் பர்ஃபெக்டாக செய்கிறேன்னு நினைப்பேன், செய்ய மாட்டேன். ஸோ சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், அப்படி தான் நினைப்பேன், நீங்கள் சாண்டிங் பண்ணிக்கோ, கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜே, தப்பிச்சுருவேன் செய். ஓகே, படிக்கிறீங்களா? அரூபம் என்னும் சொல்லிற்கு அருவவாதிகள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். ஆனால் இந்த அரூபம் உருவமற்றதல்ல. இது மேலே மேற்கோள் காட்டப்பட்ட பிரம்ம சம்ஹிதையிலும் விளக்கப்பட்டுள்ளது போல் ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய திவ்யமான நித்திய ரூபத்தை குறிப்பிடுகின்றது. வேதாஸ்வதர உபதேசத்தின் மற்ற பதங்கள் 3.89 இதனை பின்வருமாறு உறுதி செய்கின்றன. வேதாகம் ஏதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசக பிரஸ்தாத் தம் ஏவ விவித்வாதி மிருத்யும் ஏதி நான்யா பந்த வித்யதே அயனாய யஸ்மாத் பரம் நாபரம் அஸ்தி கிஞ்சித் யஸ்மா நானியோ நோ ஜாயோ அஸ்தி கிஞ்சித் விருஷ இவ ஸ்தப்தோ திவி கிஷ்டத் ஏகஸ் தேனேத பூர்ணம் புருஷ்ணே சர்வம். ஜட கருத்துக்களின் இருளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட திவ்யமான பரமபுருஷ பகவானை நான் அறிவேன். அவரை அறிபவன் மட்டுமே பிறப்பு இறப்பு என்னும் பந்தத்தினை கடக்க முடியும். அந்த பரமபுருஷரை பற்றிய இந்த ஞானத்தை விட முக்திக்கு வேறு வழி இல்லை. அந்த பரமபுருஷரை விட
உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை. ஏனெனில் அவரே மிக உயர்ந்தவர். அவர் மிகச் சிறியதை விட சிறியவர், மிக பெரியதை விட பெரியவர். அமைதியான மரத்தினை போன்று நிலை பெற்றுள்ள அவர் திவ்யவானிற்கு ஒளியூட்டுகிறார். மரம் தனது வேர்களை பரப்புவதைப் போல அவர் தனது எண்ணற்ற சக்திகளை பரப்புகிறார். இந்த பதங்களிலிருந்து ஜடம், ஆன்மீகம் என்னும் 2 சக்திகளை கொண்டு எங்கும் நிறைந்துள்ள பரமபுருஷ பகவானே பரம பூரணமான உண்மை என்பதை முடிவு செய்யலாம். ஸோ இந்த ஸ்வேதாஸ்வதர் உபநிஷத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுக்குறாங்க. சிம்பிளாக பார்க்கணும்னா ஆக்சுவலி இந்த உலகத்தை நம்ம யார் சொன்னால் கேட்கணும், நம்ம யார் சொன்னபடி கேட்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பகவத்கீதையில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அர்ஜுனர் ஒருத்தர் சொல்கிறார், நஷ்டமோகா ஸ்மிருதிர் லப்தா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். மத் த்வத் பிரசாதாத் மய அச்சுதா. அச்சுதா அப்படின்னா இன்ஃபாலிபிள், வீழ்ச்சி இல்லாதவங்க அப்படின்னா புரியுது இல்லையா? நம்மெல்லாம் அப்படி கிடையாது. நம்மெல்லாம் தப்பு செய்வோம், பகவான் தப்பே செய்ய மாட்டார். அப்போது யார் தப்பே செய்ய மாட்டாங்களோ அவங்க சொன்னபடி தான் நம்ம கேட்கணும். சிம்பிள். வேறு யார் சொல்கிறது கேட்கக்கூடாது. யார் தப்பே செய்ய மாட்டாங்களோ அவங்க சொல்கிறபடி தான் கேட்கணும். ஸோ கிருஷ்ணரை அர்ஜுனர் வந்து அச்சுதான்னு கூப்பிடுவார். அப்படின்னா உங்களுக்கு வீழ்ச்சி கிடையாது, நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க. பிரம்மாவை அச்சுதான் யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கும் அச்சுதானே கிருஷ்ணர் தான் குறிக்கும், பிரம்மாவையோ யாரையும் குறிக்காது. இவன் சிவபெருமான் கூட குறிக்காது, கிருஷ்ணா மட்டும்தான் குறிக்கும். அச்சுதா அப்படிங்கிறார். ஏன்னா வீழ்ச்சி கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல், அவ்வளோதான். இங்கே மனுஷங்க ஏதோ சொல்கிறாங்க, நோ, கிருஷ்ணர் சொல்கிறாரா? ஸோ அர்ஜுனர் சொல்கிறார், த்வத் பிரசாதாத் மய அச்சுதா, உங்கள் கருணையில் தான் எனக்கு எல்லாமே நடக்கிறது, புரியுது அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வாழ்க்கையில் டெசிஷன் எடுக்கணும்னா அந்த அச்சுதன் என்ன சொல்கிறாரோ அதுதான் எடுத்துக்கணும், வேறு யாரும் எடுக்கக்கூடாது. பேட் டெசிஷன் எடுக்கக்கூடாது. தப்பி தவறி யாரோ சொல்கிறது எடுத்தேன்னா நான் பிரச்சனையில் மாட்டுறேன். ஏன்னா அவங்க வந்து அச்சுதா இல்லை, சுதா அப்படின்னா ஃபேலிபிள், வீழ்ச்சி இருக்கிறவங்க, அவங்களாம் தப்பு பண்ணுவாங்க. அப்போ யார் சொல்லி கேட்கணும்னு நமக்கு தெரியணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க. அந்த கிருஷ்ணா தான் பரம்பொருள் நம்பர் 1. நம்பர் 2ன்னு ஒன்று கிடையாது. கிருஷ்ணா நம்பர் 1, நம்பர் 2 யாருன்னா 2 அப்படியே யாரும் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ கேட்கும். அவர் கருணையில் தான் எல்லாமே நடக்கும். நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா, மயக்கத்திலேருந்து வெளியே வரும், மாயையிலேருந்து வெளியே வரும். அர்ஜுனர் சொல்கிறார், இதெல்லாம் நமக்கும் நடக்கும், நாம் பகவான் சொன்னபடி கேட்டார். ஸோ அந்த கிருஷ்ணா பரம்பொருள் இந்த உலகத்தை அவர் தான் படைக்கிறார். அப்போது இந்த உலகத்தை பற்றி நல்லா அவருக்கு தான் தெரியும். நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கினீங்கன்னா மேனுஃபேக்சர்ட் பைன்னு ஒன்று வரும், புரியுது? அப்படின்னா மேனுஃபேக்சர்னா தயார் செய்கிறாங்க இல்லையா, அவங்க பேர் இருக்கும். அந்த தயார் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த பொருள் பற்றி நல்லா தெரியும். அவங்க சொல்லுவாங்க, இந்த பொருள் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. சம்டைம் நீங்கள் ஷர்ட்டெல்லாம் வாங்கினீங்கன்னா அவங்க போடுவாங்க, இந்த ஷர்ட் வந்து இத்தனை டிகிரியில் நீங்கள் அயர்ன் பண்ணணும், நீங்கள் இப்படி தான் பண்ணணும், ஷர்ட்டில் வரும். தயார் செய்கிறவனே சொல்லுவாங்க, இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த உலகத்தை அவர் தான் தயார் பண்ணுறாரு. அவர் இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு நமக்கு. அது மாதிரி தான் நம்ம போகணும். என் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது, இஷ்டத்துக்குலாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணுன்னா பகவத்கீதை படிக்கணும். இல்லைன்னு இந்த உலகம் புரியாது, அதெல்லாம் புரியாது. புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒன்றும் புரியாது, தான் உண்மை. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத்.
துரியோதனும் பீஷ்மரும் ஒரே டீம் தானே, எதுக்கு பீஷ்மர் வந்து துரியோதனுக்கு சாபம் வரும்? அதெல்லாம் ஜாமலாம் நடக்கும். ஒரே அணி தான், பகவான் சொன்னபடி கேட்கல, விட்டுட்டார். ஸோ கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க, சாபம் கொடுப்பாங்க. அது என்ன காரணம்? ஏன்னா துரியோதனன் சொன்னபடி கேட்கல. கிருஷ்ணர் வந்து ஏன்னோ தூத்தராக வருவார், எல்லாம் மெசஞ்சர், சொன்னபடி கேட்க மாட்டார். அப்போ சொல்லுவார், நான் இந்த சாபம் கொடுக்குறேன், நீ இப்படி இருக்க. இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்க தான் செய்யும். துரியோதன் பல பேர் சாபம், பல பேர் நம்ம கொடுத்துருக்காங்க. கர்ணாக்கு கிடைச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ வேற ஏதாவது கேள்வி? ஸ்லோகம் சம்பந்தப்பட்டத கொஸ்டின்ஸ்? புரட்டாசி மாசத்துக்கு என்ன ஸ்பெஷல்? ஏன் இந்த மாசம் எல்லாம் திருப்பதி ஸ்ரீரங்கம் போகிறாங்க? எல்லா மாதம் புரட்டாசி எங்களுக்கெல்லாம். சில பேர் இந்த புரட்டாசி சில பேர் இதெல்லாம் வந்து எப்படி வந்து எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. இட்ஸ் நாட் தட் புரட்டாசி மாதம் மட்டும்தான் பெருமாளை பார்க்கணும். நித்தியம் பாகவத சேவையான்னு பண்ணுறோம், நித்தியமாக பெருமாளை பார்க்குறோம். பகவான் கிருஷ்ணா நித்தியம் எப்பவுமே. இட்ஸ் நாட் தட் இந்த ஒரு மாதம் பார்த்தா மட்டும் என்னமோ கிடைச்சிடும். பட் வேதத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னா நியூ கமர்ஸ் வள வைக்கணுமே. சம்டைம்ஸ் இந்த பெரிய பெரிய கடையில் ஆஃபர் போடுவான், உண்மையிலே பார்த்தா எல்லாமே ஒரே ப்ரைஸ். ஏன்னா புதுசாக வர வைக்கணுமே. ஸோ தட்ஸ் இட். ஆக்சுவலி இப்போ சில பேர் நான் சனிக்கிழமை மட்டும்தான் பெருமாள் கோயிலுக்கு போவேன்னா, அது கிருஷ்ணா நித்தியம் பாகவத சேவை நித்தியமாக போவேன். இட்ஸ் நாட் தட் ஓன்லி சனிக்கிழமை மட்டும் போவேன். பட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா சில பேர் சொன்னால் அன்னைக்காக வந்துட்டு போ அப்படின்னு ஒன்று போடுவோம். பட் ஆக்சுவலி நித்தியம் கிருஷ்ண பகவத்கீதை அப்படி தான் சொல்கிறேன், கதையந்தமாம் நித்தியம், எப்பவுமே என் கதை கேளு தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் மற்றவங்களுக்கா அதெல்லாம் நடக்குது. ஓகே, அது சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒருத்தர் ஹரிநாமா சொல்கிறது ஈவன் மோர் இம்பார்ட்டண்ட். ஹரே கிருஷ்ணா சொல்கிறது சாதாரணமானதான் கிடையாது. இப்போ இந்த மாதத்தில் திருப்பதி போக முடியல, பிரம்மோத்சவம் பார்க்க முடியல, தட்ஸ் ஓகே. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொல். அந்த கூட்டத்தில் போய் ஏதோ பார்த்துட்டு நான் போய் பார்த்துட்டேன், சரி என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு ஒன்றும் தெரியல. அப்போது சொல்கிறாரு கோ கரஹா, நீ கழுத அப்படின்ட்டாங்க. சாஸ்திரம் அப்படி தான் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒருத்தர் வீட்டில் உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு பாகவதம் படிச்சுட்டு இருந்தாலே தட்ஸ் எனஃப். சக்தி இருக்கா, எங்கேயாவது போகிறோம், முடியலையே அவனும் தப்பு ஒன்றும் கிடையாது. கலியுகா முடியலையா தப்பு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் உட்காந்து சேன் பண்ணாலும் கூட ஃபைன். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? மாதம் மாதம் ஏகாதசி வருது, ஆனால் ஸ்பெஷல் வைகுண்ட ஏகாதசி மட்டும் என்ன ஸ்பெஷலு? அது எதனால் அந்த ஒரு நாள் மட்டும் அந்த சொர்க்கம் அந்த வைகுண்ட வாசல் தருது? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிளாஸ் முன்னாடி கூட சொன்னேன் ஸ்டார்டிங்கில், எல்லா ஏகாதசியும் ஒன்று தான், எல்லா ஏகாதசியும் ஒன்று தான். இட்ஸ் நாட் தட் வைகுண்ட ஏகாதசி மட்டும் ஸ்பெஷல் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி மட்டும் நீங்கள் அந்த வாசல் உள்ளே போயிட்டு வந்துட்டு ஏதோ போயிட்டோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது தப்பு தப்பாக சொல்லித்தரோம். இட்ஸ் நாட் லைக் தட். எல்லா ஏகாதசி முக்கியம்னு கருட புராணத்தில் இருக்குது. கருட புராணத்தில் அப்படி எல்லா ஏகாதசியும் முக்கியம். சில பேர் இன்னும் அந்த ஒரு ஏகாதசி தான் கூட்டம் வரும், மற்ற ஏகாதசி விட்டுருவான், அதுக்கு தண்டனை உண்டு. எல்லா ஏகாதசியும் முக்கியம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏகாதசிக்கு ஆக்சுவலி எப்பவுமே கிருஷ்ணர் நினைக்கணும், ஏகாதசி ஈவன் மோர் இம்பார்ட்டண்ட்.
ஏன்னா ஏகாதசி சாக்ஷாத் கிருஷ்ணா, சாக்ஷாத் கிருஷ்ணா. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரியாம ஏதோ பேசுறான். ஏகாதசி அந்த ஒரு ஏகாதசி கடைபிடிச்சா நான் வைகுண்டம் போயிடுறேன். எல்லா ஏகாதசி முக்கியம்னு கிருஷ்ணர் சொல்றாரு. தமிழ் அந்த புக்கு கிடையாது. ஏகாதசி மகாத்மியம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அது முழுக்க முழுக்க கிருஷ்ணர் பேசுறார். கிருஷ்ணர் யுதிஷ்டர்கிட்ட பேசுறார். ஏகாதசி மகாத்மியம், ஒரு ஏகாதசி முக்கியம். அது இப்போ சொல்கிறார் இல்லையா, அந்த புரட்டாசி மாதம்னா அந்த ஒரு மாதம் அப்படியே எவ்ரி மந்த் முக்கியம். இது சில பேர் அவங்கள கவர் பண்ணுறக்காக இப்படி ஒன்று வந்திருக்காங்க. பட் எல்லா ஏகாதசியும் முக்கியம், சம்திங் ஸ்பெஷல். அதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. அது நீங்கள் நெட்டில் பார்த்தாலும் படிச்சுக்கலாம். ஆமாம். ஸோ வேறு ஏதாவது இருக்குதா ஸ்லோகா சம்பந்தப்பட்டது ஏதாவது? ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, शिल प्रभुपाद की जय.